கடலூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் பழுதாகி நின்ற இருசக்கர வாகனம் அந்த வழியே வந்த ரயிலுக்கு அடியில் சிக்கி நசுங்கியது. ரயில் ஓட்டுநரின் சாதுரியத்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் கேட்கலாம். தேவநாதன், என்ன நடந்தது? முழு விவரங்கள். காரைக்காலில் இருந்து பெங்களூர் சென்று கொண்டிருந்த ரயில் கடலூர் அருகே தோப்புக்கொள்ளை என்ற பகுதியில் ஆள் இல்லாத லெவல் கிராசிங் அருகே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா 2 சக்கர வாகனம் தண்டவாளத்தில் கடந்த 2 சக்கர வாகனத்தின் மீது வேகமாக மோதிய நிலையில் அந்த 2 சக்கர வாகனம் தண்டவாளத்தில் அந்த ரயில் இன்ஜினுக்கு கீழே சிக்கியது. ரயில் வேகமாக சென்ற நிலையில் சாதுரியமாக அந்த ரயிலை ஓட்டுநர் நிறுத்தினார். இருந்தாலும் அந்த 2 சக்கர வாகனத்தை அந்த ரயிலுக்கு கீழே இருந்து எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இது குறித்து அந்த ரயிலில் வந்த காவலர்கள் விசாரித்த போது அதே கிராமத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் 2 சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது இந்த ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கை அவர்கள் தாண்ட முற்படும் போது திடீரென அந்த 2 சக்கர வாகனம் பழுதாகி நின்று விட்டது. அதனை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாத நிலையில ரயில் அருகில் வந்ததை கவனித்த அவர்கள் அந்த 2 சக்கர வாகனத்தை தண்டவாளத்தில் போட்டுவிட்டு சென்றது தெரிய வந்தது. இதனிடையே அந்த தண்டவாளத்தை எடுப்பதற்கான முயற்சியாக கிராம மக்கள் ஒன்றிணைந்து அந்த 2 சக்கர வாகனத்தில், அதாவது ரயில் இன்ஜினுக்கு கீழே சிக்கிய 2 சக்கர வாகனத்தில் கயிற்றினை கட்டி அதனை இழுத்து பிடித்துக் கொண்டனர். பின்னர் அந்த ரயிலை பின்னோக்கி நகர வைத்தனர். இன்ஜின் டிரைவர் ரயிலை பின்னோக்கி எடுத்த போது அந்த 2 சக்கர வாகனம் வெளியே வந்தது. அதனைத் தொடர்ந்து தண்டவாளத்திலிருந்து 2 சக்கர வாகனம் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில அரை மணி நேரம் தாமதமாக அந்த ரயில் புறப்பட்டு சென்றது. 2 சக்கர வாகனத்தின் மீது ரயில் வேகமாக மோதிய நிலையிலும் சாதுரியமாக அந்த ரயில் ஓட்டுநர் நிறுத்திய காரணத்தினால பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருந்தாலும் இந்த 2 சக்கர வாகனத்தை தண்டவாளத்தில் போட்டுவிட்டு ஓடிய நபர்கள் யார் என்பது குறித்து தற்போது ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.